வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தலைப்பு அப்படின்னா, உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணை யாருக்கு அப்படிங்கிற விஷயந்தான். ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய விஷயத்தை பார்க்குறீங்க. அதில் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பார்க்கணும். உணர்வுகள் அப்படிங்கிறது எப்படின்னா, மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது விஷயத்தை அவங்க சொல்லி உணர்றத விட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உணர்ந்து அதை புரிந்து நடந்து கொள்கிறது பெரிய விஷயம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த விஷயம் இல்லாதனால நிறையா டிவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறையா வந்துட்டுருக்கு. அப்போ பணம்ங்கிற விஷயங்கள் முக்கியமான விஷயமா இருந்தாலும் கூட பாசம், அன்பு, இந்த உணர்வுகள் இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்படிங்கிறப்ப உங்கள் ஜாதகத்தில் எப்படி அந்த உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது பெண் களத்திரக்கார கிரகம். அந்த கிரகம் லக்னத்தில் இருக்குது அப்படின்னாலும் சரி, 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்த்தாலும் சரி, இல்லை 7க்குடையவர் சுக்கிரனோட சாரம் வாங்கியிருந்தாலும் அவங்களோட ஃபீலிங்ஸுங்கிறது என்னங்கிறத புரிந்து கொள்றதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் களத்திரக்கார கிரகமே சுக்கிரனாக இருக்கும் பட்சத்திலும் சரி, 7ஆம் அதிபதியே லக்னத்தில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறது நல்லா புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி இவங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க லைஃப்பில் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இதே இன்னொரு கேட்டகரியில் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகம் செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாயோட சுபகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தாலும், செவ்வாயோட சந்திரன் இருக்கும்போதும், சந்திரனுங்கிறது மனசு, ஸோ கணவர்கிறது செவ்வாய். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கையோ இல்லை செவ்வாய் சந்திரன் பார்வை இருக்கும் பட்சத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு கணவரை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் இருக்குது அப்படின்னா நல்லபடியாகவே லைஃப்பை கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இதே ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனோட சந்திரன் இருக்குது அப்படின்னாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையை நல்லா புரிந்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இதில். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் மட்டும் போதுமா அப்படின்னா, 7ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருப்பது, சுபகிரகம்னா ஆதிபத்தியத்தையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இல்லை குரு சந்திரன் இந்த மாதிரி விஷயங்களை 7ல் இல்லை லக்னத்தில் இருக்கும்போதும் கூட சந்திரன் கூட என்ன கிரகங்கள் சேர்ந்திருக்கோ அந்த கிரக காரகத்துவமும் பிடிக்கும். அந்த கிரகத்தோட தன்மை எல்லாமே அறிஞ்சு வச்சுக்குவாங்க, புரிதல் தன்மையோடு வச்சுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் விருப்பமாக இருப்பாங்க. அந்த விஷயத்தில் காரகத்துவம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பெண் ஜாதகத்தில் இல்லை செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல செவ்வாய் இருக்குது பெண் ஜாதகத்தில் அப்படின்னா, அதே ஆண் ஜாதகத்தில் அதே இடத்துல செவ்வாய் இல்லை சுக்கிரன் இல்லை சந்திரன் இந்த கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வந்தாலும் விவாகரத்து வரை போகாமல் அந்த பிரச்சனையை நீண்ட நாள் போனாலும் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதை ரெடி பண்ணி அது சரியாகிடும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்க பெண் ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா, அது செவ்வாயோட சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சண்டை போடுவாங்க, ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க, பேசிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். அதுதான் புரிந்து கொள்ளுதல். ஸோ அவங்க உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் பெரிய விஷயம். ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் அது லக்னத்தில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பெண்ணை நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எப்போவுமே திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த செவ்வாயோட அந்த சந்திரன் சுக்கிரன் பார்வை இல்லை அதே இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு மேசத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில், இதே பெண் ஜாதகத்தில் மேசத்தில் சுக்கிரன் இருந்துச்சாலும் நல்ல விஷயம், சந்திரன் இருந்தாலும் நல்ல விஷயம். ஸோ இதுதான் இப்படி தான் திருமண பொருத்தம் பார்க்கணுங்கிறது. ஓகேங்களா? கட்ட பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போ குரு அதே மாதிரி சந்திரன் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க உணர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாகவே சந்திரனாலே சந்திரன் பலமாக இருக்கிறவங்கள பார்த்திங்கனாலே அவங்கக்கிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தன்னோட ஃபீலிங்ஸும் மற்றவங்க ஃபீலிங்ஸ் மாதிரி பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க வச்சுக்கோங்க, லக்னத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னா, சந்திரன் பலமாக இருக்குது அப்படின்னா, ஒரு தாய் அன்புக்கு உண்டான அரவணைப்பு, அந்த பாசம் இதெல்லாமே இருக்கும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் சந்திரன் இருக்குது,
திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். அந்த சந்திரனோட செவ்வாய் இருந்தாலும் இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டோட தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு ஆப்போசிட் வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். எப்படின்னா, இந்த உணர்வுகளை வந்து புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணை இந்த பாயிண்ட் ஆஃப்ல இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களும் உங்கள் ஜாதகத்தில் இல்லாமல் இருந்தாலும் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். என்ன மாதிரி கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, செவ்வாயோட ராகு இணையக்கூடாது, செவ்வாயோட கேது இணையக்கூடாது. யார் ஜாதகத்தில்? பெண் ஜாதகத்தில். சரிங்களா? இந்த செவ்வாயோட ராகு சாரம் பெற்றோ இல்லை ராகு கேது சாரம் இல்லை கூட இருந்தாலும் சரி, இல்லை பார்வை, இந்த கான்செப்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு கணவர்னால் வாழ்க்கை துணையை தொட்டு அந்தளவுக்கு ஒரு புரிதல் தன்மை இருக்காது அப்படிங்கிற விஷயத்த வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது. நிறைய ஜாதகம் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த செவ்வாயோட இந்த ராகு வந்து சேர்க்கை கேது சேர்க்கைன்னா இந்த குருவோ சுக்கிரனோ பார்வைப்படும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா, இப்போ செவ்வாயோட ராகு கேதுன்னு சொல்லிட்டோம். இந்த செவ்வாயோட 7ஆம் அதிபதி இருக்குது பார்த்தீங்களா? 7ஆம் அதிபதியே செவ்வாயாக வந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியோடும் ராகு கேது இணைவு இல்லை கிரகணம், மோஸ்ட்லி ராகுவோட சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கணவர் வந்து பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்மளும் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அந்த செவ்வாய் ராகுக்கு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருந்தாலும் புரிதல் தன்மை குறைவாக தான் இருக்கும் அவங்கக்கிட்ட. போராட்டமான வாழ்க்கை, திருமண வாழ்க்கை யாருக்கு அப்படின்னா இந்த செவ்வாய் சனி, அதுவும் இந்த லக்னத்தில் செவ்வாய் சனிலாம் அமைஞ்சிடுனா அந்த பெண்ணோட வாழ்க்கை பாலைவனம் தான் சொல்லணும். அது ஒரு வேளை சுபகிரகங்கள் பார்வை இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு மோஸ்ட்லி அந்தளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனையோடு போகும், பிரச்சனை இருந்தாலும் சரியாகி மறுபடியும் பிரச்சனை அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சண்டையோடையே லைஃப்பை கொண்டு போகிற நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கும். இதை தாண்டி வந்து இந்த செவ்வாய் சனி வந்து குரு சுக்கிரன் பார்வை இல்லை சுபகிரகங்கள் பார்வை இருக்கும்போது அதோட பலம் குறையுது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கூட, லக்கணத்தில் வந்து செவ்வாய் சனி இருக்கும் பட்சத்தில் பெண் ஜாதகத்தில் வந்து ஆண் எவ்வளவு வந்து பிரச்சனை கணவர் கொடுத்தாலும் சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய தன்மை அந்த பெண்ணுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது, நிறையா ஜாதகத்தில் பார்த்துருக்கோம். ஏன்னா செவ்வாய் சனி வந்து போராட்டம் தான், ஆனால் எப்படி வந்து லைஃப்பை கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த லக்னத்தில் இருக்கிற கிரகம் வந்து எப்போவுமே வந்து பிடிக்கும். ஸோ லக்னத்தில் எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தோட உறவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும். அப்போ லக்னத்தில் குரு இருக்குன்னா குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே லக்னத்தில் சூரியன் இருக்குன்னா அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து அது பாசம் இருக்குதோ இல்லையோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க பாசமாக இருப்பாங்க, லக்னத்தில் இருக்குது, இவங்களை தேடி வருவாங்க. ஆனால் வந்து அது பலவீனத்தை பொறுத்து அது எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அதை பொறுத்து தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு வந்து இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது, இதே வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது இந்த கிரக சேர்க்கை கிரக சாரம் பெற்றிருந்தாலும் கல்யாண வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி ஒரு திருப்தியான மன வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த உணர்வுகளுங்கிற விஷயம் அந்த இடத்துல வந்து கட் ஆகுது. ஸோ அப்போ வந்து அந்த சுக்கிரனோட வந்து கேது, ஆனால் ப்ரில்லியண்ட்டான ஒய்ஃபாக இருப்பாங்க. நல்லா அந்த கேதுனால அறிவு, நுண்ணறிவு, நல்லா அந்த நிர்வாகத்திறமை இதெல்லாமே ஓகே. பட் குடும்பத்துக்கு வந்து அந்த நிர்வாகத் திறமையும் அறிவு அதிகமாக இருந்தால் செட் ஆகாதுங்க. எப்போவுமே வந்து ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு போவாங்க, லைஃப் சூப்பராக இருக்கும். அப்போ ஆமாம் சொல்கிறவங்க வந்து முட்டாளாக தான் கொஞ்சம் இருக்கணும். எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் முட்டாளாக தான் வந்துட்டு போகணும். அப்போ தான் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். அறிவாளித்தன்மையாக அந்த இடத்துல பேசுகிறீங்க அப்படின்னா பிரச்சனை தான் வரும். அப்போ வந்து ஒரு சில பேரை பார்த்துருக்கீங்க, கணவன் மனைவி சண்டைனா கணவர் சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க, மனைவி வந்து அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் அங்கே வந்து ஈகோ பார்த்து எப்படி என்னை பேசலான்ட்டு மனைவி வந்து அறிவுத்தன்மையாக அங்கே பேசும்போது தான் அங்கே பிரச்சனையாக அதிகமாகுது. இதே மனைவி சத்தமாக பேசுகிறப்போ கணவர் நிறைய பேர் வந்து டக்குன்னு வெளியே கிளம்பி போயிடுவாங்க, இல்லை அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மௌனம் என்ன காரணம், அதில் வந்து நீயா நானாங்கிறது கிடையாது, மௌனமாக இருக்கிறதுக்கும் சில கிரக சேர்க்கை இருக்கணுங்க, அமைதியாக போகிறதுக்கும் சில கிரக சேர்க்கை இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி தன்மை இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டோம்னா, சுக்கிரன் அஸ்தங்கமாகக்கூடாது ஒரு ஆண் ஜாதகத்தில். சுக்கிரன் அஸ்தங்கம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி மன வாழ்க்கை
அவங்களுக்கு கரெக்டாக இருக்காருன்னு சொல்லலாம். அஸ்தங்கம் ஆகக்கூடாது. அதே மாதிரி சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சூரியனும் சுக்கிரனும் இடைவெளி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இடைவெளி அதிகமாக இருக்கிற டிகிரி அதிகமாக இருக்கிற ஜாதகத்தை தான் நீங்கள் சேர்த்தணுமே தவிர, சூரியன் சுக்கிரன் ஒருத்தருக்கு அஸ்தங்கமாக இருந்து ஒருத்தருக்கு சூரியன் சுக்கிரன் ரொம்ப தூரமாக இருந்து பொருத்தம் பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து பிரிவினை சீக்கிரமே வந்துடும். அது அதோட தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக பிரிவினை வரக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். சூரியன் சுக்கிரனோட அது நிறையா விஷயம் இருக்குது, அதில் அந்த அடங்கியிருக்கு அந்த விஷயத்தில். ஸோ சிம்பிளாக சொல்லி முடிச்சிருங்க. சூரியன் சுக்கிரன் இடைவெளி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எப்போவுமே தன்னுடைய கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு நண்பரை போல தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கணும், நிறையா பேசணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த தாம்பத்தியங்கிறது வந்து பெருசாக அந்தளவுக்கு பேசப்படாது. லைஃப் லாங் வந்து கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல ஒரு நண்பரை மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த சூரியன் சுக்கிரன் இடைவெளியாக இருக்கிறது. அப்போது சூரியன் சுக்கிரன் அஸ்தங்கமாக இருக்குது, சூரியனோட வந்து செவ்வாய் அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகக்கூடாது. இதுவும் கண்டிப்பாக பிரிவுகள் அந்த ஒரு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். பிரிவுங்கிறது ரெண்டாவது, அதை நிறைய விஷயத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதோட தசாபுத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பலமாக பலவீனமாக எந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். பட் இந்த விஷயம் வந்து இருக்கும், உணர்வுகளுக்கு மதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது அந்த இடத்துல. அப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப ஏங்குவாங்க, ஒருத்தர் ரொம்ப ஏங்க மாட்டாங்க. இந்த கான்செப்டில் தான் போகும் வாழ்க்கை. அப்போ அதில் அந்த இடத்துல வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு நிறையான ஒரு திருமண வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ வந்து செவ்வாய் அஸ்தங்கம், செவ்வாய் நீசம், சுக்கிரன் நீசம் இந்த மாதிரி கான்செப்ட் இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த சுக்கிரன் நீசபங்கம் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைகளை பிறந்ததுக்கப்புறம் லேட்டாக புரிஞ்சுக்குவாங்க. ஆரம்பத்தில் புரிதல் தன்மை குறைவாக இருந்தாலும் போக போக கொஞ்சம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 10 வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சில பேர் 20 வருஷம் கழிச்சுலாம் புரிஞ்சுக்குவாங்க. அது அவங்களோட வாங்கிட்டு வந்த கர்மா அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே இந்த கிரகத்தோட அமைப்பு பொறுத்து தான் வந்து அமையும். அதோட தசாபுத்திகளும் பொறுத்து தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புரிஞ்சு வாழக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள், கிரக இணைவுகள் உங்களோட ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை. எதிர்பார்த்த மாதிரி உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அப்பா மாதிரி எனக்கு அந்த நம்மளை பார்த்துக்கிற மாதிரி கணவர் இருக்கணும், அம்மா மாதிரி நம்மளை பார்த்துக்கிற மாதிரி மனைவி இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்கிற அந்த விஷயம் எல்லாமே இதில் தான் வந்து அடங்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் இது சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே பொதுவான விதிகள் தான். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் அப்போ சொன்னது வந்து இந்த சுக்கிரனோட லக்னத்தில் இருக்கிறது, 7ஆம் அறிவு லக்னத்தில் இருக்கிறது, சுபகிரகங்கள் பார்வை சேர்க்கை, இந்த இரு ஜாதக கூட்டு வச்சு சொன்னது எல்லாமே வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணை நல்லபடியாக அமைஞ்சு போகும். 2வது பாயிண்ட் ஆஃப் சொன்னது இந்த கிரக சேர்க்கை, இந்த கிரகங்கள்லாம் அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த உணர்வுகள் மதிப்பு கொடுக்கக்கூடாத மதிப்பு வந்து அந்தளவுக்கு எடுப்படாது. எதிர்பார்த்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம லைஃப் என்ன பண்ணுறோன்னா எதிர்பார்த்த வாழ்க்கை துணை கிடைக்காட்டி பரவாங்க 100% இப்போ எல்லாம் 90% அப்படி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நம்ம லைஃபு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை கொண்டு போக வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இதை மட்டும் வைத்து நம்ம திருமண வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நான் சொன்னது வந்து ஒரு பொதுவான விதிகள் தான். இப்படியும் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு 70% எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.